பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம ஒரு 10 மணிக்கு தான் லோடு ஏற்றி கிளம்பணும். கிளம்பிட்டு நம்ம பாட்டில் போயிட்டுருக்கோம். எங்கன்னா உப்ளி தாண்டி போயிட்டுருக்கோம். நைட்டு 10 மணிக்கு எடுத்து உப்ளி தாண்டி போயிட்டுருக்கோம். அங்கேருந்து பாய் கட்டும் போது எதுவும் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா டைம் ஆகி போச்சு ரொம்ப. அதனால் எடுக்க முடியல. நம்ம லேட் ஆகி போச்சுன்னா டக்கு டக்குன்னு கிளம்பிட்டே இருக்கிறது தான். கிளம்பி நம்ம நைட் நான் ஒரு 3 மணி வரைக்கும் ஓட்டிட்டு மாற்றிட்டு அப்புறம் அவன் ஓடிட்டுருக்கான். இப்போ 8 மணி ஆகுது, 8 ஆகுது ஓடிட்டுருக்கான். இதுக்கு மேலே நாமளும் போயிட்டு சாப்பிட்டு மாற்றிக்காட்டி தான் மாற்றிட்டுமா திருப்பி அப்புறம் தான் நாம் ஓட்டலாம். அது அகமதாபாத்துக்கு தான் லோடு. இன்றைக்கி பார்க்கலாம், அங்கே போன டைமாக இருக்கிற மாதிரி பரோடாவில் இருக்கிறாங்களா இல்லை அகமதாபாத்தில் இருக்கிறாங்களான்னு தெரில, இல்லை 2 இடத்துலையும் இருக்கிறாங்களா போன டைம் மாரி அப்படின்னு தெரில. பார்க்கலாம் வாங்க. பாட்டில் போயிட்டுருக்கோம். வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூனே வந்துட்டோம். பூனே பக்கத்தில் இருக்கோம். பூனே டனல், இது பூனேக்கு முன்னாடி வர டனல். இதுக்கு முன்னாடி ஒரு டனல் ஒன்று போயிருக்கோம். இது வந்து 2வது டனல். இப்போ டனலுக்குள்ளே உள்ள போகிறோம். லைட்லாம் போட்டுருக்காங்களே தெரியல. 8 ஆச்சுன்னா 8 லைட் எடுத்துருக்காரு. வெளிச்சமாக தான் இருக்க மாட்டேங்குது. டனலுக்குள்ள எப்படி இருக்குது பயங்கரமாக இருக்கா. 2 ட்ராக்கு ஆறு அடிக்கிற காதெல்லாம் கற்றுது மாதிரி இருக்கு. நம்ம இதுக்கு தானே பூனே வந்துடும். பூனேவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி எப்போ பார்த்தாலும் நம்ம நைட்டில் தான் வந்துட்டு இருக்கோம். பூனே மும்பை வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தடவை கொஞ்சம் அட்வான்ஸாக வந்ததுனால முன்னாடியே பூனே பார்த்துடலான்னு நினைக்கிறேன். நாங்கள் நீங்கள் பார்த்துடலாம் பூனேவை பார்த்தோன்னா நான் மும்பை சிட்டி வந்து பகலில் வந்தால் காட்டுனா நல்லாயிருக்கும். மேலே இருந்து இந்த கண்டலா காடுன்னு ஒன்று இருக்கும். இந்த கண்டலா காடுன்னு ஒன்று இருக்கும். அது வளர்ந்து கீழே வந்து நம்ம மும்பை சிட்டி காமிச்சோம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வாய்ப்பு கிடைக்காது, ஏன்னா நம்ம அங்கே போகும்போதெல்லாம் நைட்டு ஒரு 8-9 மணி ஆயிரும். இப்போ வந்து டைம் 4:30ங்களா, எப்படி பார்த்தாலும் இன்னொரு 150 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 8 மணி நேரம் ஆயிரும். அப்போ கண்டிப்பாக காட்ட முடியாது. ஆனால் இது வேணால் பூனே வேணால் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் எப்படி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த பாலத்து மேலே போகும்போது நல்லாயிருக்கும் பூனே பார்க்குறதுக்கு. உங்களுக்கு காமிக்கிறவாங்க எப்படி இருக்குன்னு. வேலை செய்கிறாங்க. அந்த ஃபேன் இந்த உள்ளே கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிறதுக்கோசரம் அங்கே ஃபேன் ஃபிட் பண்ணிருப்பாங்க பெருசாக. ஏன்னா அங்கே மூச்சு தரல் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்கோசரம். ஏன்னா அவ்வளோ தூரம் 1 கிலோமீட்டர் மேலே சபை வருது இல்லைங்களா, அதனால். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டனலை விட்டு வெளியே வந்துட்டோம். நான் உங்களுக்கு பூனே வரும்போது அந்த காட்டுறேன். பூனேக்கு முன்னாடி இந்த ஒரு பாலம் மாரி ஒன்று வரும். பூனேக்கு ஒரு 19 கிலோமீட்டர் இருக்குது. தெரியுதுங்களா போடல. பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துலேருந்து கீழே பார்த்தா சூப்பராக தெரியும். பூனே போகிற அவசரத்துக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வெறும் குட்டியே பனி மூட்டை மாரியே எல்லாம் புகை மூடி போய் கிடக்குது. ஆனால் நான் எதிர்பார்த்தது வேறு. ஆனால் உங்களுக்கு காமிக்க முடியலை, நான் என்ன பண்ணுறது. ஆனால் அந்த பாலத்து மேலே பார்த்தா நல்லா தெரியும். இந்த பாருங்க, இப்போ தெரியுது. காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. வருங்கெல்லாம் பில்டிங் தெரியுதா தெரியுது பாருங்க. இது மேக்ஸிமம் இங்கே வரும்போதெல்லாம் எப்பயுமே ஒரு 7 மணி 8 மணி ஆகி போயிடும். இருட்டிலே தான் வருவோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் பகலில் இப்போ இந்த பக்கம் வரோம். அதுவும் இப்போ போய் அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே பிடிச்சி நம்ம மும்பைக்குள்ளே போகும்போதெல்லாம் 9-10 மணி ஆகி போயிடும். வாங்க பார்க்கலாம். பாருங்க, நல்லா பில்டிங் இப்போ தெரியுது பாருங்க. இது உள்ள இந்த வாட்டிக்கு இப்படியே தான் இருக்கும். நல்லா இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு. அப்புறமா மும்பை எக்ஸ்பிரஸில் போனோம்னு வச்சுக்காங்களேன், லெஃப்ட் சைடில் மட்டும்தான் நம்ம போகணும். சென்டராக கூட போகக்கூடாது. லாஸ்ட் ட்ராக்கில் மட்டும்தான் போகணும். சென்டர் ட்ராக்கும் ஃபஸ்ட்டு ட்ராக்கும் கார் மட்டும்தான். நம்ம சைடு எடுக்கிறதா கூட இந்த சென்டர் ட்ராக் வந்து தான் சைடு எடுக்கணும் இல்லையா. இந்த பக்கம் எக்காரணத்தை கொண்டு ஃபஸ்ட்டு ட்ராக் வரவே கூடாது எப்பயுமே. மும்பை பைபாஸில் மட்டும் அது மாதிரி. அதனால் நம்ம எப்பயுமே அந்த லாஸ்ட்டில் பக்கம்
இந்த டாடா ஏசி இருக்குங்களா அதுமாரி இதில் தான் போகணும். பூனை சிட்டி தெரியுங்களா, கீழே வந்துட்டோம். ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது பார்க்கலாம். மும்பை முடிஞ்சால் உங்களுக்கு நைட்டில் எது அந்த லைட் வெளிச்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு முடிஞ்சால் நான் காமிக்கிறேன். இல்லைன்னா டைம் இருந்தால் நான் ஒரு வேளை நான் தூங்கிட்டப்போ தான் அவனை மாற்றி விட்ருக்கான், ஓட்டிகிட்டு இருக்கான். நான் முடிச்சு காமிக்கிறேன். தூங்கிட்டேன்னா கண்டிப்பாக முடியாது, ஏன்னா தூங்கிட்டுனா முடியாது. முடிச்சுட்டு தான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இன்றைக்கி நம்ம 10 மணிக்கு வரணும். காலையில் நம்ம ஒரு 6:30 இங்கே வந்துட்டோம். இங்கே பரோடா மார்க்கெட்டில் இருக்கோம். போன டைம் எத்தனை நம்பர் கடையில் இறக்கணுமோ 80ஆம் நம்பர் கடை, அதே கடையில் தான் நம்ம இருக்கோம். இந்த டைமும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த தடவை என்னென்னா ஒரு 36 மணி நேரம் சொல்லியிருந்தாங்க. நம்ம 32 மணி நேரத்துலேயே நம்ம வந்துட்டோம். இன்னும் 4 மணி நேரம் இருக்குது, டைம் இருக்கவே நம்ம வந்துட்டோம். பாருங்க காலங்காலத்தில் மார்க்கெட் எப்படி இருக்குது. அன்றைக்கி எப்படி இருந்துச்சு, நம்ம வரும்போது 1 மணிக்கு ஃப்ரீயாக இருந்ததா. இன்றைக்கி பாருங்க மார்க்கெட் இப்படி கிச்சு 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 கிச்சுன்னு எப்படி இருக்குன்னு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து இது இங்கே ஒரு 4 அட்டி மட்டும் இறக்குறதா சொல்லியிருக்காங்க. இங்கே இறக்கிட்டு நம்ம மறுபடியும் நம்ம அகமதாபாத் அங்கே தான் போகணும், அதே மார்க்கெட்டுக்கு. அங்கே போயிட்டு அங்கே ஃபுல்லாக இறக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நைட்டு நம்ம உள்ளே போய் அன்றைக்கி நைட்டு நம்ம இறக்கணும் பார்த்தீங்களா, அங்கே தான் போய் இறக்குற மாதிரி இருக்கும். நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே இங்கே இறக்குறாங்க, இங்கே எவ்வளோ இறக்குறாங்க. இதே இஞ்சி கொஞ்சம் நல்லா இருந்தது, நல்லா இப்போ வந்து மூட்டை எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா இவங்களும் 2 அட்டி சேர்த்து எடுப்பாங்க. இப்போ இதுக்கு ஒரு 4 அட்டிக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. எப்படி போகுது அது நிலவரத்தை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே நல்லா வந்து பார்ட்டி எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா லோக்கல் பார்ட்டி இதுமாரி தான், ஆட்டோ இதுமாரி வருது பார்த்தீங்களா, தோஸ்து பிக்கப் இதுமாரி ஒரு வண்டி வருது பார்த்தீங்களா, 3 மூட்டை 4 மூட்டை அப்படி எடுப்பாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா டக்குன்னு காலி ஆயிரும். அப்படி இல்லைன்னா உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு அன்றைக்கி மாதிரி நைட்டு இறக்கிட்டு காலையில் தான் நம்ம வர மாதிரி இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்னா நம்ம அகமதாபாத் வந்துட்டோம். அகமதாபாத்தில் லோடு இறக்கிட்டு நிற்கிறோம். லோடு இறக்கிட்டு நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா நம்ம வண்டியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். தெரியுதுங்களா, என்னடா குக்கர் ஃபுல்லாக பிரியாணி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வண்டிக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்க ஆப்போசிட்டில் ஒரு வண்டி தெரியுதுங்களா, அந்த வண்டியில் இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு வண்டி இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சமைக்கிறோம். இது நம்ம சமைச்சு எல்லோரும் சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். அவங்க பிரியாணி அங்கே இருக்கிற வண்டிக்கு கொடுத்து விட்ற வேண்டியதான், இங்கே இருக்கிற வண்டியை நம்ம 2 வண்டியில் சேர்ந்து சாப்பிட்லாம். என்னென்னா பாசிமதி கிடைக்கல, சாதா அரிசியில் தான் பிரியாணி செஞ்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வந்து தர வாங்கிட்டு வரல, அடுத்த டைம் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடலாம். சரி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம குக்கர் போட்டு விட்டுடலாம், மூடி போட்டு விட்டுடலாம். அதெல்லாம் தாளிச்சு விட்டாச்சு, ஃபஸ்ட்லேருந்தே காமிக்கல. சரி நான் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. குக்கர் மூடி போட்டு விட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து பிரியாணி விசில் வந்த உடனே நம்ம சாப்பிட வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். அதுக்குள்ளே பிளேட்லாம் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் பிரியாணி தெரியுதுங்களா, ஆகிட்டு இருக்கு. இந்த விசில் வரல. சரின்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு இன்னும் மார்க்கெட்டில் இன்னும் ஒரு 6-7 மூட்டை இருக்குது. அது இன்னும் இறக்காமல் இருக்காங்க. அது ஒரு பிக்கப் வரணுமாம்மா, அது வந்த வேண்டியதான் இறக்குற அப்படின்ட்டு இருக்காங்க. சரின்ட்டு நம்ம அதுக்குள்ளே சமைச்சிடலாம் அப்படின்ட்டு சமைச்சிருக்கோம். அந்த வண்டியில் எதுவும் சமைக்கலை, நம்மளே சமைச்சிடலாம் அப்படின்ட்டு சமைச்சிருக்கோம். 2 வண்டிக்கு சேர்த்து தான் சமைச்சிருக்கோம். சமைச்சிட்டு சாப்பிட்டு இங்கே தான் வெயிட் பண்ண போகிறோம். ஏன்னா காலையில் எங்கே லோடு சொல்கிறாங்கன்னு தெரில. ஆனால் எங்கே வழக்கம் போல் பேல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு இது மாதிரி எதுவும் ஆகும். நம்ம எது ஏற்றுறோம் அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஏற்றிட்டு லோடு ஏற்றிட்டு கிளம்பலாம். விசில் வர்றதுக்கு ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வேறு இதுதான் ஃபஸ்ட் டைமு 2 வண்டிக்கு சேர்த்து போட்டனால 2 டம்ளர் அரிசி போட்டோம். அது பிடிக்குதான்னு தெரியல, எனக்கு வேறு பயமாக இருக்குது. வெடிச்சு போயிட போகுது. உள்ளே வேறு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், வெடிச்சுக்கிது போச்சுன்னா வம்பாயிடும். நம்ம லோடு ஏற்றிட்டு கிளம்பலாம். நான் கூட சரி இன்னைக்கு ஒரு சீக்கிரமாக வந்துட்டோம். ஒரு 36 மணி நேரம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம காலையில் 6:30 10 மணி டைம் கொடுத்தாங்க. நம்ம 6 மணிக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு 3.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸாக வந்துட்டோம். வந்துட்டு அப்புறம் அங்கே ஒரு இடத்துல இறக்கிட்டு அப்புறம் குறக்க அகமதாபாத் வர வழியில் நாயடா ஏதோ ஒரு ஊர், அங்கே ஒரு மார்க்கெட் ஒன்று இருந்தது. அங்கே வந்து ஒரு 190 மூட்டை இறக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 83 மூட்டை மட்டும் தான் இங்கே வந்து இறக்கிறது இருந்தது.
மீதி எல்லாம் அங்கே பரோடாவில் கொஞ்சம் இறக்கிட்டோம். ஒரு 150 மூட்டை, மொத்தமாக 400 மூட்டை இங்கே வந்து இறக்கிட்டோம். இறக்கிட்டு நின்றுட்டுருக்கோம். லோடு வந்து இதுக்கு மேலே தான் என்னாச்சும் சொல்லுவாங்க. காலையில் பார்க்கலாம் எங்கே சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். சரி, பிரியாணி விசில் வருமானு தெரியல, வந்துடும் நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா கேட்டுருவீங்க நீங்களே. வருமா பார்க்கலாம். உச்ச கட்டத்தை நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். விசில் வரப்போகுது தெரியுதுங்களா? ஒரு விசில் வந்துருச்சு. பாசுமதி ரைஸ் வந்துச்சுன்னா ஒரு விசில் விட்டாலும் போதும், நல்லா பழப்பெல்லாம் வந்துடும். இது நார்மல் அரிசிங்கிறதுனால நம்ம 2 விசில் விடணும். அப்போதான் வந்து கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். நம்ம 2 விசில் விட்டுடலாம். கரெக்டாக விசில். பிரியாணி வாசம் பயங்கரமாக வருது. நம்ம பயங்கரமாக சாப்பிட்றோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போகிறோம். என்னடா உனக்கு தான் லெக் பீஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே லெக் பீஸ் வச்சு அப்படியே பழம் போட்டுட்டான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம்.